இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளை பாதுகாக்கும் அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு. நாகர்கோவில் காட்டில் போர்க்கால கையெறி குண்டு மீட்பு, போலீசார் பாதுகாப்பு. எம்பி பிரமுகை தாக்க முயற்சி, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடும் கண்டனம். 4வது நாளாகவும் தொடரும் சுகாதார தொண்டர்களது போராட்டம். தரம் 5 புலமை பரிசில் பயிற்சி வெளியான அறிவிப்பு. தொல்பொருள் மதிப்புமிக்க புராதன புத்த சிலை திருட்டு, பௌத்த பிக்கு உள்ளிட்ட 3 கைது. ஹோர்முஸ் நீரிணை அருகே பற்றி எரியும் கப்பல். பொதுமக்களை அச்சுறுத்தி பல பகுதிகளில் பணம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளை, சந்தேகநபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஈஸ்டர் கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளை அரசாங்கம் பாதுகாப்பதோடு புலனாய்வு அதிகாரிகளையும் சிறையில் அடைக்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈஸ்டர் கோப்புகளை மூடி மறைத்து மற்றும் புலனாய்வு அறிக்கைகளை மறைத்து அதிகாரிகளை பாதுகாக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வந்த புலனாய்வு தலைவர்களை இந்த அரசாங்கம் சிறையில் அடைத்துள்ளது. போர் வீரர்களையும் புலனாய்வு அமைப்புகளையும் வழிநடத்திய அதிகாரிகளையும் அவர்கள் சிறையில் அடைக்கின்றனர். இந்த அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயற்திட்டங்களாலும் விவசாயிகள், கடத்தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவுகளாலும் கிராம மக்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சுற்றி அணிதிரளுகின்றனர். நாங்கள் செயற்பட்ட ஒரு அரசியல் சக்தி, நாங்கள் பொய் சொல்லி வாக்கு கேட்கவில்லை என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். மருதங்கணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாகர்கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையெறி குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கிழக்கு வனப்பகுதியில் உள்ள தனி மரமொன்றில் அடியில் இந்த கையெறி குண்டு இருப்பதை அவதானித்த பொதுமக்கள் அது குறித்து மருதங்கணி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கணி போலீசார் குண்டு இருக்கும் பகுதியை அடையாளப்படுத்தி அதன் பாதுகாப்புக்காக 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை பணியில் அமர்த்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான அறிக்கை இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பெயரில் குண்டை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுவை தாக்க முற்பட்ட ஏபிடிபி கட்சியின் மட்டு ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனேசன் ராஜ்குமார் வன்மையாக கண்டித்துள்ளார். கடந்த வாரம் காத்தாங்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அநாகரிகமான முறையில் தாக்க முற்பட்ட சம்பவத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இன முரண்பாடுகளை தோற்றுவித்து அதன் மூலம் அரசியல் குளிர் காய்ந்து வந்தவர் ஹிஸ்புல்லா. அவர் மீண்டும் மட்டக்களப்பில் தமிழ் முஸ்லிம்களுக்கிடையில் இன முரண்பாட்டை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவராக இருந்து கொண்டு சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அநாகரிகமான முறையில் தாக்க முற்பட்டதற்கு கந்தசாமி பிரபு ஒரு தமிழர் என்ற இனவரி போக்கே காரணமாக அமைந்துள்ளது. தனது அநாகரிகமான மற்றும் சட்ட ஒழுங்கிற்கு முரணான செயலுக்காக ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவிடம் உடனடியாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழர்களின் வரலாறு சிறப்புமிக்க வழிபாட்டு தலமான ஓட்டமாவடி காளிக்கோவிலை எடுத்து அவ்விடத்தில் மீன் சந்தை அமைத்து தனது தேர்தல் மேடைகளில் பெருமையாக பேசியவர் ஹிஸ்புல்லா. சட்டங்களை மதிக்காது காட்டு சட்டத்தை கையில் எடுத்து இவருக்கு நேற்று சட்டங்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தார்மீக தகுதியும் கிடையாது. ஹிஸ்புல்லாவுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கும் சஹ்ரானுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் கடந்த காலங்களில் பகிரங்கமாக ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருந்தார். 15 பகுதியில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு சொந்தமான பல ஏக்கர் பூர்வீக காணிகளை தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு கையகப்படுத்தியுள்ளார். இந்த காணி அபகரிப்பு மற்றும் சட்டப்பூர்வ செயல்கள் குறித்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு துரித விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய போராட்டத்தில் 2 அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணிகள் வெற்றிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92
பேருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையவருக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறியே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வைத்தியசாலையில் 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வாலண்டியராக வேலை செய்து இன்று வரையும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். இதனால் இந்த 170 சுகாதார தொண்டரும் பாதிக்கப்பட்டு வெளியில இருந்து கூட இன்று நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள். அந்த நேர்முக தேர்வுக்கு அவைகளை உள்ள விடாமல் தான் நாங்கள் இந்த உள்ளுக்கு இருக்கிற சுகாதார தொண்டர்களுக்கு நியமனம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்தாக்களை உள்ளுக்க நாங்கள் சமூகம் அளிக்க விடவில்லை. என்றாலும் எங்களுக்குரிய இந்த 170 சுகாதார தொண்டர்களுக்கும் எங்களுக்கு அரசுக்குரிய அந்த அதிகாரிகளும் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தரும் வரை இன்று 4ஆம் நாளாக என்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்வு தரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் ஒரு நல்ல முடிவு தரும் வரை நம்பிக்கையோடு இருப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். 2026ஆம் ஆண்டுக்குரிய தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை நடத்தப்படும். 1ஆம் தொகுதி வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மகிழ்ந்தனை ரஜமகா விகாரையில் இருந்து திருடப்பட்ட தொல்பொருள் மதிப்புமிக்க புத்துசிலை ஒன்று பெக்கு உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு அவருக்கு உதவிய ராணுவத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் கண்டி நகரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி தலைமையக போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. மகிழ்ந்தனை ரஜமகா விகாரையில் இருந்து குறித்த புத்து சிலை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி திருடப்பட்டுள்ளது. பின்னர் கடந்த மே 14ஆம் தேதி இது கண்டி நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டு காலத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வைத்த சிலையின் சில பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்டு அது என்ன உலோகம் என்பதை கண்டறிவதற்கான உலோக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான அறிக்கை ஒன்று இவர்களால் பெறப்பட்டுள்ளது. ராணுவத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருவராலேயே இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதோடு அவர்கள் பயணித்த காரும் கண்டி குமாரகத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் அனைவரும் பதுளை பகுதியைச் சேர்ந்த வசிப்பிடமாக கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஓமான் கடற்கரைக்கு அருகே ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் காரணமாக கப்பலில் தீப்பிடித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கப்பலில் உள்ள 24 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் பணிப்பாளர் ஒபேஸ் குமார சர்மா MD மெல்பெஸ் கப்பலில் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒமான் கடற்கரை கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் அவசர உதவியை நாடுவதாக இந்திய முன்னோக்கு மாலுமிகள் சங்கம் முன்னதாக தெரிவித்திருந்தது. கடல்சார் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் என சந்தேகிக்கப்படும் காரணத்தால் கப்பலில் தீப்பிடித்துள்ளது. இந்த வெடிப்பு கப்பலின் இயந்திரம் அறையை சிதைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மைக்ஸ்வெக்ஸ் என்பது பலாவ் நாட்டில் பொடியின் கீழ் பயணிக்கும் ஒரு எண்ணெய் ரசாயன கப்பலாகும் என்று சொல்லப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் உள்ள வீடுகளை உடைத்து 20 மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள ரொக்கப்பணம் மற்றும் தக நகைகளை கொள்ளையடித்த பிரதான சூத்திரதாரிகள் 3 கண்டி தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி தலைமையக போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட முற்றுகையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது இந்த கும்பலில் உள்ள இருவரும் ராணுவத்தில் சிறப்பு படையினராக கமாண்டோ படையில் பணியாற்றிய முன்னாள் வீரர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் 3 இணைந்து நாடளாவிய ரீதியில் இந்த பாரிய கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள கொள்ளை கும்பலில் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவர் ஹங்கராக்கட்ட பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ கமாண்டோ வீரர் எனவும் மற்றவர் பேராதனை முருதலாவ பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ கமாண்டோ வீரர் எனவும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த குழுவினர் ஹெக்ராவ கிணிக்கத்தின பேரதனை திறப்பனை அனுராதபுரம் போன்ற பல பகுதிகளில் இருந்து மாத்திரம் 10 மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். அவ்வாறு திருடப்பட்ட நகைகள் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ள அவற்றை சிலவற்றை விசேட போலீஸ் குழுவினர் மீட்டும் இருக்கின்றனர்.
பேராதனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீட்டுக்குள் புகுந்து இந்த கும்பல் அங்கிருந்து 2.8 மில்லியன் ரூபாய் ரொக்க பணத்தையும் 10 மில்லியன் ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள தங்க நகைகளையும் கொள்ளையடித்துள்ளனர். திறப்பணி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 3.2 மில்லியன் ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டுள்ளது. கெக்ராவே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து தங்க நகைகளை கொள்ளையடித்து இந்த கும்பல் அதே பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அங்கு வசித்தவர்களின் கை கால்களை கட்டி வாயு பூத்தி கொடூரமான முறையில் அச்சுறுத்தி அங்கிருந்து சொகுசு கார் மற்றும் பல பொருட்களை கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூவரையும் கண்டி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு கண்டி தலைமையக போலீசார் மேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளை பாதுகாக்கும் அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு. நாகர்கோவில் காட்டில் போர்க்கால கையெறி குண்டு மீட்பு, போலீசார் பாதுகாப்பு. எம்பி பிரமிப்பை தாக்கும் முயற்சி, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடும் கண்டனம். 4வது நாளாகவும் தொடரும் சுகாதார தொண்டர்களது போராட்டம். தரம் 5 புலமை பரிசில் பயிற்சி வெளியான அறிவிப்பு. தொல்பொருள் மதிப்புமிக்க புராதன புத்த சிலை திருட்டு, பௌத்த பிக்கு உள்ளிட்ட 3 கைது. ஹோர்முஸ் நீரிணை அருகே பற்றி எரியும் கப்பல். பொதுமக்களை அச்சுறுத்தி பல பகுதிகளில் பணம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளை, சந்தேக நபர் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.